ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ஒரு சம்பவம். பிக் பாஸ் இன்னும் இது ஓர வஞ்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம். சாண்ட்ரா வந்துட்டு மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்க போகிறாங்களாம். கேட்டால் நடந்துருமா? அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் சிரிக்கிறேன் உங்களோட வீடியோ பார்த்துன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதை விட என்ன வேணும்? நான் சொல்கிற விஷயங்களை கேட்டு மனதார நீங்கள் சிரிச்சிங்கனாவே சந்தோஷம்தான். அதுதான் பெரிய இருக்கிறதுலே புண்ணியம். கவலையை மறந்து சிரிக்கிறது. ரைட். சரி, இப்போ வந்து என்ன சம்பவம்னா, ஒரு இடத்துல வந்து சாண்ட்ரா வந்து குத்த வச்சு உட்காந்துட்ருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஜூவில் வந்துட்டு முக்கியமான ஒரு மிருகத்தை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க ஆச்சரியமாக. என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா குனிஞ்சு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. என்ன அப்படின்னு ஒட்டு கேட்குற மாதிரி கிட்ட போய் பார்த்தா, நான் ஆடியன்ஸ் கிட்ட கேட்குவா அப்படின்றாங்க. கேளுங்க என்ன அப்படின்னா, பிரஜன் நான் உள்ளே வர வைக்கிறதுக்கு ஆடியன்ஸ் கிட்ட கேட்குவான்றாங்க. என்னடா இது? ஆடியன்ஸ்னால் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களா? அந்த பேரில் வச்சவர் தான் வந்து ஏதோ முடிவு எடுக்கிற மாதிரி நான் ஆடியன்ஸ் அவர்கிட்ட போய் கேட்கவா உன்னை உள்ள வர சொல்லி அப்படின்றாங்க. ஒன்றுமே புரியல. என்ன இவங்க ரியலாக பண்ணுறாங்களா, இல்லை ரீலாக நினச்சி பண்ணுறாங்களா, தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா, இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா, இல்லை அவங்கள ஏமாற்றிக்கிறீங்களா, மற்றவங்கள ஏமாத்துறாங்களா, இல்லை நம்மளை ஏமாத்துறாங்களா? ஒன்றுமே புரிய மாட்டுது. நைட் ஆனால் வந்துட்டு இது கேமரா முன்னாடி போயிட்டு பிரஜன் நீ நல்லா இருக்கியான்றாங்க. பிரஜனே அந்த நேரத்தை தூங்கிட்டு இருப்பார் போல இருக்குது. அந்த நேரத்தை வந்து நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க. அப்புறமா பாப்பாவை வந்து ஸ்கூலுக்கு கூட்டு போயிடானுங்க. காலையில் கேட்டால் கூட பரவாயில்ல, பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டு போயிடான்னு நைட்டு 1 மணிக்கு கேட்குறாங்க. என்னையா நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் பிக் பாஸ் டீம் ஒரு விஷயத்த பண்ணாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்டு பிரஜனோட ஷர்ட்டை வந்துட்டு பிரஜன் போனதுலேருந்து போட்டுட்டு தான் கிச்சனில் இருப்பாங்க பிறகு. இப்போ கிச்சனில் வந்துட்டு நல்லா சூப்பராக அழகாக ரெடியாகி நின்று வேலையை பார்த்துட்ருக்காங்க. அவரோட ஷர்ட்டு, பிரஜனோட ஷர்ட் அந்த பக்கம் ஓரமாக கிடக்குது. நீ ஓரமாக அங்கேயே கடன்ற மாதிரி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த டைமில் ஒரு சம்பவம் நடக்குது, பிக் பாஸ் பண்ண சம்பவம். அப்போ வந்துட்டு விக்ரம் வந்து ஃபீல் பண்ணுறாரு. என்ன அவங்க ஓகேவா பார்வதி, ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருக்காங்களே, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணும்போது இவங்க வந்துட்டு அமித் வந்து கிட்ட வந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஓகேவா அப்படின்னு விஜய் பார்வதி கிட்ட கேட்கும்போது விஜய் பார்வதி வந்துட்டு இல்லை நான் என்னென்னு பேசுகிறேன் அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் பிக் பாஸ் வந்து என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, 2 பேரும் போட்ட ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு அமித்தையும் சாண்ட்ராவையும் வந்துட்டு புகழ்ந்து பேசுகிறாரு. ஏங்க இவ்வளோ நாளாக வந்து விதவிதமாக காஸ்டியூம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி வியானா பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக பெருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு காஸ்டியூம் போட்டுருந்தாங்க. அப்போல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்ல, இன்றைக்கி என்ன சாண்ட்ராவையும் அதுவும் அமித்தையும் தனியாக வந்து இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வினோத் கோவப்பட்டு உள்ள வர்றார். வந்து பாஸ் நான் தான் ஃபஸ்ட்டு ரெடியான என்ன சொல்ல பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. எதுக்காக பிக் பாஸ் வந்து குறிப்பாக வந்து சாண்ட்ராவையும் அமித்தையும் சொன்னாலும் சத்தியமாக எனக்கு புரியல. ஏன்னா எல்லாமே நல்லா டெஸ்ட் பண்ணுறாங்க, ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பர்டிகுலராக இப்போ ஒருவேளை இவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்றதுக்காக ஆறுதல் சொல்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்களோ, இல்லை விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களோட கணவரோட நண்பர், சரி அவரை ஒன்றும் பாய்ச்சிக்க வேணாம், அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கினா நம்ம ஒரு வார்த்தை இங்கே போட்டு வைப்போம் ஒரு சில பேர் பண்ணுவாங்கள்ல. அதாவது பாஸோட மனைவி வந்துட்டாங்க, மேடம் ஸோ குட் மார்னிங் மேடம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ இங்கே வந்து ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு எதுக்காக அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதேமாதிரி சாண்ட்ரா சொன்னவொடனே வந்துட்டு உள்ள பிரஜன் வந்துடுவாரா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.